இன்னைக்கு ஓடுற இந்த ஃபாஸ்டான உலகத்தில் நம்ம மென்டலி எல்லாருமே கொஞ்சம் டவுனாக தான் இருப்போம். ஃபேமிலி சைடாக இருக்கட்டும், அப்படி இல்லைனா வேலை பார்க்குற இடம், நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயே இருக்கட்டும், கொஞ்சம் மென்டலி டவுனாக இருக்கும்போது எங்கேயாவது வெளியூர் போயிட்டு வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம பேசுவோம். அப்படி நம்ம மேக்ஸிமம் பேசி போகிற இடம்னா கண்டிப்பாக அது ஹில் ஸ்டேஷனாக மட்டும்தான் இருக்கும். ஏன்னா அங்கே இருக்கிற அந்த இயற்கை காட்சிகளையும் ரெண்டு பக்கம் பசுமையான காடுகளுக்கு நடுவில் அந்த ரோட்டில் டிராவல் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற அந்த புத்துணர்ச்சி, நமக்கு கிடைக்கிற அந்த சுவாசம் நம்மள ஒரு மாதிரி மாற்றி மென்டலி நம்மள ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரும். அப்படிதான் ஃபேமிலியா நிறைய பேர் கார்லயோ பஸ்லயோ இந்த ஹில் ஸ்டேஷனை நோக்கி தான் போவாங்க. அப்படிதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற சம்பவத்திலையுமே மகாராஷ்டிரா மாநிலத்தில் யஸ்வத்மால் அப்படின்ற ஒரு மாவட்டத்தில் இருக்கிற சௌஜாலா என்ற காட்டுப்பகுதி கிட்ட அங்க இருக்கிற ஹில் ஸ்டேஷனை சுத்தி பார்க்கறதுக்காக ஒரு ஃபேமிலி கார்ல சரியா மே 15, 2025 வாகல அவங்களுடைய வீட்டில இருந்து கிளம்பி போயிருந்திருக்காங்க. அப்படி கிளம்பி போனதுல ரெண்டு புறமும் இருக்கிற அந்த காட்டுப்பகுதிகளை ரசித்தபடியே தான் அந்த ரோட்ல இவங்க டிராவல் பண்ணி போறாங்க. இந்த நேரத்தில் சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த ரோட்டுக்கு பக்கத்திலேயே அங்க இருக்கிற கட்டைகள்ல அமர்ந்து சாப்பிட்டுக்கிட்டு எல்லாம் இருக்காங்க. அந்த மாதிரி இந்த ஃபேமிலியுமே சாப்பிடலாம்னு நினைக்கிறாங்க. அப்படி இவங்க கொஞ்சம் தூரம் டிராவல் பண்ணி போயிட்டு காலை உணவு சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு இடத்துல காரை நிப்பாட்டிட்டு அவங்க எல்லாருமே கீழே இறங்கி கொஞ்சம் ரிஃப்ரெஷ் ஆகி சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு கட்டையில உட்கார ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த ஃபேமிலியில இருந்த ஒருத்தர் பக்கத்துல ஏதோ ஒரு புகை வர மாதிரி பார்த்துட்டு இருந்திருக்காரு. என்னடா அது காட்டு பகுதியா இருக்கு, திடீர்னு இந்த மாதிரி புகை வருது அப்படின்னு ஒரு சந்தேகம் வர ஆரம்பிக்குது. நார்மலா ஒரு பகுதியில இந்த மாதிரி ஸ்மோக் வந்துச்சுன்னா கண்டிப்பா அதை பத்தி அவர் பெருசா எடுத்திருக்க மாட்டாரு. ஆனா இந்த ஸ்மோக் வந்த இடம் காடு பகுதி அப்படிங்கறதுனால மேபி அடுத்தடுத்து ஃபயர் ஆக சான்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த இடத்துல ஸ்மோக் வருது அப்படிங்கறத பாக்குறதுக்காக அந்த நபர் வந்து புகை வர இடத்தை நோக்கி போய்கிட்டே இருக்காரு. அப்போதான் அவர் கனவுல கூட நினைச்சு பார்க்காத ஒரு கொடூரமான ஒரு காட்சியை பார்க்கிறாரு. அன்றைய நாள் அந்த நபர் பார்த்த காட்சி என்னன்னா, ஒரு மனிதனுடைய சடலம் எரிந்த நிலையில அதுல இருந்து புகையா வந்துகிட்டு இருக்கிறத பாக்குறாரு. இதை பார்த்து மிரண்டு போன அந்த டூரிஸ்ட் இமிடியேட்டா அந்த மாநிலத்தோடைய எமர்ஜென்சி நம்பருக்கு கால் பண்ணி நடந்த விஷயம், அவர் இருக்கிற லொகேஷனை சொல்லி இருந்திருக்காரு. அந்த கிரைம் சீன் லோகரா என்ற போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்ல வரக்கூடியதுனால அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து சில போலீஸ் ஆபீசர் சம்பவ இடத்துக்கு கொஞ்ச நேரத்திலே வந்து பார்த்திருந்திருக்காங்க. அவர்களுமே வந்து பார்க்கும்போது அந்த சடலத்தை யாரு அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஆனா அதை பார்க்கறதுக்கு ஒரு ஆண் சடலம் மாதிரி தெரியுது. அது மட்டும் இல்லாம அந்த எரிந்த நபருடைய கை கிட்ட பாதி எரிந்த நிலையில ஒரு சட்டையும் சில பட்டனும் கிடைச்சிருந்திருக்கு. மற்றபடி அந்த இடத்துல இருந்து வேற எந்த ஒரு தடயமுமே போலீஸ் ஆபீசருக்கு கிடைக்கல. இப்படி ஒரு காட்சியை அந்த லோக்கல் போலீஸ் ஆபீசர் பார்த்ததுக்கு பிறகு இமிடியேட்டா தங்களுடைய ஹையர் ஆபீசருக்கு தகவல் கொடுத்திருந்திருக்காங்க. சம்பவம் நடந்தது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் அப்படிங்கிறதுனால கண்டிப்பா போலீஸ் ஆபீசர் இந்த வழக்குல சீக்கிரமா ஆக்ஷன் எடுத்தே ஆகணும். இதனால அந்த குற்றம் நடந்த இடத்தோடைய மாவட்டத்தோடைய டிஎஸ்பி, எஸ்பி அப்படின்னு எல்லாருமே சம்பவ இடத்தை வந்து ஆய்வு நடத்தி இருந்திருக்காங்க. என்னதான் ஹையர் ஆபீசர்லாம் வந்து பார்த்துட்டு போனாலுமே அன்றைய நாள் அந்த இடத்துல இறந்து கிடந்த அந்த நபரை போலீஸ் ஆபீசரால கடைசி வரைக்குமே ஐடென்டிஃபை பண்ணவே முடியல. அன்னைக்கு அந்த காட்டுப்பகுதியில் எரிந்த நிலையில கிடந்த நபர் யாரா இருக்கும்? போலீஸ் அதிகாரிகள் அந்த குற்றவாளியை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா? கடந்த மாதம் மகாராஷ்டிரா மாநிலத்தையே உலுக்கிய ஒரு கொடூரமான சம்பவத்தை பத்தி தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு வாங்க. நான் உங்கள் பாபு சங்கர் அண்ட் வெல்கம் டு பாபு சங்கர் ஃபைல்ஸ். யூடியூப்ல உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரலன்னா நம்ம சேனலுக்காக உருவாக்கப்பட்ட டெலிகிராம் சேனல், வாட்ஸ்அப் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. இங்கே வீடியோ ரிலீஸ் ஆனதுமே நான் அங்கே அப்டேட் பண்ணிடுவேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இறந்து கிடந்த நபரை ஐடென்டிஃபை பண்ண முடியாத காரணத்தினால அந்த ஏரியா முழுக்க இருக்கிற சின்ன சின்ன கிராமங்களில் போயிட்டு போலீஸ் ஆஃபீஸர் விசாரிக்கிறாங்க. உங்கள் கிராமத்தில் யாராவது ஒரு ஆள் காணாமல் போய் அவர் இந்த இடத்துல இறந்து கிடக்கிறாரா அப்படின்ற மாதிரி தான் விசாரிச்சிருந்திருக்காங்க. மேற்கொண்டு அந்த கிரைம் சீனில் இறந்து கிடக்கிற நபரை ஃபோட்டோலாம் எடுத்துருந்துருக்காங்க. அந்த ஃபோட்டோஸை கூட அந்த கிராம மக்கள் கிட்ட காட்டும்போது யாராலையுமே அந்த ஃபோட்டோவை ஐடென்டிஃபை பண்ணவே முடியல. மறுபக்கம் அந்த இறந்து கிடக்கிற நபருடைய சடலத்தை மீட்டு பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த மாவட்டத்துடைய எஸ்பி லோகரா போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டரான யசோதரா முனேஸ்வர் அப்படின்றவருடைய தலைமையில ஒரு ஸ்பெஷல் டீம் ஒன்று ஃபார்ம் பண்ணி இந்த வழக்கை விசாரணை பண்ண சொல்லி ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறாரு. இந்த முனேஸ்வர் அப்படின்றவர் இந்த வழக்குக்குள்ள வந்ததுக்கு பிறகு இமிடியேட்டா அந்த இறந்து போன நபருடைய போட்டோஸை சுத்து வட்டாரம் முழுக்க இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பி வைக்கிறாரு. இப்படி இந்த மாதிரி ஒரு சடலம் எங்களுக்கு எரிந்த நிலையில கிடைச்சிருக்கு. உங்களுடைய ஸ்டேஷன்ல யாராவது ஒரு 30 இருந்து 40 வயதுக்குள்ள இருக்கிற நபர் யாராவது காணாம போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் ஃபைலா இருந்தா
எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அனுப்பி இருந்திருக்காங்க. பட் எந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு இப்படி அனுப்பி வச்சிருந்தாலுமே எந்த ஒரு தடயமுமே இந்த வழக்குல கிடைக்காமலே போயிருந்திருக்கு. இதனால இன்ஸ்பெக்டர் முனீஸ்வருடைய டீமுக்கு அடுத்த கட்டமா என்ன பண்றதுன்னு தெரியல. சுத்து வட்டாரம் முழுக்க இருக்கிற லோக்கல் கடைகள், அங்க இருக்கிற கிராம மக்கள் அப்படின்னு நிறைய பேர்கிட்ட உதவி கேட்டு இருந்திருக்காங்க. இப்படி தொடர்ந்து அவங்க தீவிர விசாரணைகள்ல ஈடுபட்டுக்கிட்டே வரும்போதுதான் ஒரு முக்கியமான ஒரு தடயம் 4 இளைஞர்கள் கிட்ட இருந்து கிடைக்குது. அந்த 4 இளைஞர்களுடைய பெயர் என்னன்னா மனோஜ், ஆனந்த், ராஜேஷ், சுஜித் அப்படின்னு. இந்த 4 இளைஞர்கள் தான் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு முக்கியமான ஒரு தடயத்தை கொடுக்குறாங்க. அது என்னன்னா, கடந்த 4 நாட்களா தங்களுடைய நண்பனான 32 வயதுல இருந்த ஒரு ஸ்கூல் டீச்சரான சாந்தனு அப்படின்ற எங்களுடைய நண்பனை காணோம் அப்படின்னும், அவனுக்கு 4 நாட்களா கால் பண்ணி பார்க்குறோம், அவன்கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை, என் மொபைல் கூட சுவிட்ச் ஆஃப்ல தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்காங்க. இதை கேட்டதுமே போலீஸ் ஆஃபீஸருக்கு சில சந்தேகம் வர ஆரம்பிக்குது. இதனால இந்த சாந்தனு எங்கெங்கெல்லாம் ரெகுலரா போவாரோ அந்தந்த இடங்களுக்கு போயிட்டு விசாரணையை நடத்தி இருந்திருக்காங்க. அப்படிதான் ஒரு ஒயின் ஷாப்ல போயிட்டு விசாரணை பண்ணும்போது அங்க இருக்கிற சில நபர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த சாந்தனு தினமும் இங்க குடிக்க வருவாரு சார், ஆனா கடந்த 4 நாட்களா அவர் வரவே இல்லை, எங்க போனாருன்னே தெரியல, இங்க இருக்கிற நண்பர்கள் கூட அவருக்கு கால் பண்ணி பார்த்தாங்க, அப்பவுமே அவர்கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் போலீஸ் ஸ்டேஷனுடைய விசாரணையில இவர்கள் மூலியமா கிடைக்கப்பெறுது. இதனால இன்ஸ்பெக்டர் முனேஸ்வருடைய டீம் அடுத்த கட்டமா என்ன பண்றாங்கன்னா, இந்த சாந்தனுடைய வீட்டுக்கு போயிருந்திருக்காங்க. அங்க போய் பார்க்கும்போது தான் அந்த வீட்டுக்குள்ள ஒரு லேடி ஒருத்தவங்க இருக்காங்க. அந்த லேடி கிட்ட விசாரணை பண்ணும்போது அவங்களுடைய பேர் நிதி திவாரி அப்படின்னும், அவங்களுக்கு 24 வயது ஆகுது அப்படிங்கிறதும் தெரிய வருது. இவங்க பக்கத்தில் இருக்கிற சன்ரைஸ் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ல தான் ஒரு பிரின்சிபாலா அவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த காணாம போன சாந்தனு அப்படின்றவர் இந்த நித்தியோடைய கணவர் தான். இவங்க 2 பேருமே ஒரே ஸ்கூல்ல தான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. நிதி கிட்ட போலீஸ் ஆபீசர் சாந்தனு எங்க போனாரு அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னாடி வீட்டை விட்டு வெளியில கிளம்பி போனார் சார், அவருக்கு ட்ரிங்க்ஸ் பழக்கம் இருக்கிறதுனால சில நேரத்தில் வீட்டுக்கு வருவாரு, சில நேரத்தில் வீட்டுக்கு வராம கூட இருப்பாரு. நான் 2 நாட்களுக்கு முன்னாடி கூட நான் கால் பண்ணி பார்த்தேன், அப்ப என்கிட்ட பேசினாரு, கொஞ்ச நாட்கள்லயே நான் வீட்டுக்கு வந்துருவேன் அப்படின்ற மாதிரி என்கிட்ட சொன்னாரு, மற்றபடி எனக்கு எதுவுமே தெரியாது சார் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லி இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் போலீஸ் ஆஃபீஸர் உங்களுடைய வீட்டை நாங்கள் சோதனை பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டு இருந்திருக்காங்க. அந்த பொண்ணுமே தாராளமாக பண்ணி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதன் அடிப்படையில் போலீஸ் ஆஃபீஸர் அந்த வீட்டுக்குள்ள கம்ப்ளீட்டாக செக் பண்றாங்க. அப்படி செக் பண்ணிக்கிட்டே வரும்போது தான் அந்த வீட்டோடைய பால்கனி கிட்ட துணி காய போடுற அந்த கொடியில சில துணிகள் காஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த கொடியில முக்கியமா ஒரு ரெட் கலர்ல ஒரு அண்டர்வியர் காஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆண்கள் அணியக்கூடிய ஒரு அண்டர்வியர் காஞ்சுக்கிட்டு இருக்கு. அதை பார்த்ததுமே அங்கிருந்த ஒரு போலீஸ் ஆபீசருக்கு சில விஷயம் ஸ்ட்ரைக் ஆக ஆரம்பிக்குது. இதனால அந்த அண்டர்வியரை இமிடியேட்டா போட்டோ எடுக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அந்த அண்டர்வியர்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரிப்ல அதோடைய சைஸ் அண்ட் கம்பெனிஸோடைய பேர் இருக்கும்ல, அதையுமே சேர்த்து போட்டோ எடுத்து போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டுக்காக ஒரு பக்கம் இருக்கிற போலீஸ் ஆபீசருக்கு அனுப்பி, நமக்கு கிடைச்ச அந்த சடலத்துல கூட இதே மாதிரி ஒரு பிராண்ட்ல தான் அவர் அண்டர்வியர் போட்டிருந்தாரு. இதனால அந்த சடலத்துல இருக்கிற அண்டர்வியரும் நான் போட்டோல அனுப்பி இருக்கிற அண்டர்வியர் ஒரே கம்பெனியா ஒரே மாதிரி இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணி பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருந்திருக்கு. இதனால அந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய போலீஸ் ஆபீசருமே இறந்து போனவர் கிட்ட இருந்து மீட்டெடுக்கப்பட்ட உடைமைகளை ஒரு இடத்துல சேகரிச்சு வைக்கிறாங்க. அந்த இடத்துல போயிட்டு அந்த அண்டர்வியரை செக் பண்ணி பார்க்கும்போது பக்காவா இந்த போட்டோல எப்படி இருக்கோ அதே மாதிரியான ஒரு பிராண்டும் அதே மாதிரியான ஒரு கலர்ல தான் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த போலீஸ் ஆபீசர் கையில இருக்கிற அந்த அண்டர்வியரோடைய சைஸும் சரி, போட்டோல இருக்கிற அந்த அண்டர்வியரோடைய சைஸும் சரி, எல்லாமே ஒரே மாதிரி இருந்திருக்கு. இதனால முழுக்க முழுக்க இது ஒருவேளை சாந்தனுவா இருக்குமோ அப்படின்ற மாதிரி தான் இந்த போலீஸ் ஆபீசருக்கு இந்த சமயத்துல சந்தேகம் எழ ஆரம்பிக்குது. இதன் காரணமா இமிடியேட்டா நிதி கிட்ட அவங்க ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கிற எரிந்த நிலையில இருக்கிற அந்த போட்டோவை காட்டுறாங்க. அப்படி காட்டும்போது அது தன்னுடைய கணவர் தான் அப்படின்ற மாதிரி ஐடென்டிஃபை பண்றாங்க. அது மட்டும் இல்லாம சாந்தனுடைய நண்பர்கள் கிட்ட கூட பாதி எரிஞ்ச நிலையில ஒரு சட்டை கிடைச்சதுன்னு சொன்னல, அந்த சட்டையை காட்டி கேட்கும்போது கூட அது சாந்தனுடையது தான் அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்றாங்க. ஆனா போலீஸ் ஆபீசருக்கு இப்ப முழுக்க முழுக்க சந்தேகம் இந்த நித்தி மேல தான் எழ ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணுடைய கால் ஹிஸ்டரியை வாங்கி செக் பண்ணி பார்க்கும்போது 2 நாட்களுக்கு முன்னாடி தன்னுடைய கணவருக்கு கால் பண்ணி பேசணும்னு சொன்னாங்களே, அப்படிப்பட்ட எந்த கால் கான்வர்சேஷனுமே அவங்களுடைய ஃபோனில் காணப்படலை. இதனால இந்த பொண்ணுக்கிட்ட மறுபடியும் கிராஸ் கொஸ்டின்லாம் கேட்கும்போது தான் முகம் மெல்ல மெல்ல பதட்டமடைய ஆரம்பிச்சு மாற்றி இவங்க பதில் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இறுதியாக போலீஸ் ஆஃபீஸருடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் நான் தான் என்னுடைய கணவரை கொலை பண்ண அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. தொடர்ந்து அந்த பொண்ணுடைய கன்ஃபெஷனை கேட்டபோது தான் போலீஸ் ஆஃபீஸருக்குமே அந்த பொண்ணு மேலே பரிதாபம் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த கொலைக்கு அவங்க உதவிக்கு கூப்பிட்ட ஆட்கள் யாரு அப்படிங்கிறத கேட்கும்போது தான் போலீஸே பயங்கரமாக ஷாக் ஆகி இருந்திருக்காங்க.
இந்த குற்றம் நடந்த ஊர்ல சன்ரைஸ் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் அப்படின்ற ஒரு பள்ளிக்கூடம் இருக்கு. இது வந்து ஒரு பிரைவேட் ஸ்கூல். இந்த ஸ்கூல்ல தான் இந்த சாந்தனு மற்றும் இந்த நிதி வந்து வேலை பார்த்துருக்காங்க. கடந்த ஒரு வருடத்திற்கு முன்னாடி இவங்க அந்த பள்ளியில வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தான் இந்த பொண்ணு பிரின்சிபாலா இருந்திருக்காங்க. இவர் வந்து டீச்சரா இருந்திருக்காரு. இந்த நேரத்தில் இவங்களுக்குள்ள ஒரு காதல் மலர்ந்துருக்கு. அதுக்கப்புறம் 2 பேரும் திருமணம் கட்டி இருந்திருக்காங்க. திருமணம் பண்ணதுக்கு பிறகு தன்னுடைய பேரண்ட்ஸை பிரிஞ்சு வந்து இந்த 2 பேரும் ஒரே வீட்டில் தங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த நேரத்தில் தான் சாந்தனுக்கு குடிப்பழக்கம் பயங்கரமா இருந்திருக்கு. ஈவினிங் ஆயிட்டாலே கண்டிப்பா அவர் குடிச்சிருவாரு. குடிச்சிட்டு வந்து இந்த நித்தியை போட்டு பயங்கரமா அடிச்சிருந்திருக்காரு. அடிச்சது மட்டும் இல்லாம அவங்க குளிக்கிற சமயத்துல வீடியோ போட்டோஸ் எடுக்கிறான். அது மட்டும் இல்லாம அவங்க ட்ரெஸ் மாத்துறப்ப கூட இந்த வீடியோஸ்லாம் எடுத்திருந்திருக்கா. 2 பேரும் ஒன்னா இருக்கிறப்ப கூட அதையுமே சேர்த்து வீடியோ போட்டோஸ்லாம் எடுத்திருந்திருக்கா. இவனுக்கு எப்பெல்லாம் குடிக்கிறதுக்கு காசு இல்லாம போகுதோ அந்த நேரத்தில் அந்த பொண்ணுகிட்ட இந்த போட்டோஸ் வீடியோஸ்லாம் காட்டி இதை வந்து நான் சோஷியல் மீடியாவில் போட்டுருவேன், அதுக்கப்புறம் உனக்கு கெட்ட பேர் ஆயிடும், அது மட்டும் இல்லாமல் நீ ஒரு ஸ்கூல் பிரின்சிபாலா இருக்க, இதனால கண்டிப்பா உனக்கு ஒரு அவப்பெயர் தான் கிடைக்கும், எனக்கு குடிக்கிறதுக்கு காசு கூட அப்படின்ற மாதிரி இவன் கேட்டிருந்திருக்கான். இதனால அந்த பொண்ணு பயந்துகிட்டே அவங்க கிட்ட ஒரு வேளை காசு இருந்தா கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஒருவேளை காசு இல்லைன்னு சொல்லிட்டா பயங்கரமா அந்த பொண்ணை போட்டு அடிச்சிருந்திருக்கான். இதன் காரணமா ஒரு கட்டத்தில் அவங்களால இதை எதையுமே பொறுத்து கொள்ள முடியாம பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் கூட கொடுத்துருந்திருக்காங்க. ஆனா இந்த விஷயத்தை எதையுமே பெருசா எடுத்துக்காம அந்த சமயத்துல அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இதுக்காக எந்த ஆக்ஷனுமே எடுக்கவே இல்லை. தொடர்ந்து இப்படியே நித்திக்கு அந்த வீட்டுல டார்ச்சர் அதிகமாகிக்கிட்டே போகுது. இந்த குடியார கணவன் கிட்ட இருந்து எப்படி நாம தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. இந்த நேரத்துல தான் போலீஸுமே நமக்கு உதவி பண்ணல, போலீஸுமே எந்த ஆக்ஷனுமே எடுக்கல. இதனால இவனுடைய டார்ச்சர்ல இருந்து நம்ம தப்பிக்கணும்னா கண்டிப்பா இவனை போட்டு தள்ளனா மட்டும்தான் நம்ம நிம்மதியா இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்றாங்க. அதுக்காக இவங்க கூகுள்ல சில விஷயங்களை சர்ச் பண்ணி பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் எப்படி ஈஸியாக கொலை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சில விஷ செடிகள், விஷ பூக்கள் மற்றும் விஷ பழங்களை பற்றி படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த விஷயத்தெல்லாம் படித்ததுக்கு பிறகு பக்கத்தில் இருக்கிற மகாதேவ் கோவில் கிட்ட இந்த விஷப்பூவும் விஷ பழமும் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. இதன் காரணமாக அந்த இடத்துல போயிட்டு அதை எல்லாத்தையுமே பறிச்சு கொண்டு தன்னுடைய கணவன் மே 13ஆம் தேதி ஈவினிங் நேரத்தில் குடிச்சிட்டு வீட்டுக்கு 5 மணி வாக்கில் வந்திருக்காரு. அந்த நேரத்தில் அந்த விஷப்பூ மற்றும் விஷப்பழங்களை பனானா ஷேக்ல மிக்ஸ் பண்ணி இருந்திருக்காங்க. அது கூடவே 15 பேராசிட்டமல் மாத்திரையும் கூட அந்த மில்க் ஷேக்ல கலந்து இந்த சாந்தனுக்கு கொடுத்திருந்திருக்காங்க. போதையில இருக்கிற அந்த சாந்தனும் அதை குடிச்சதுக்கு பிறகு கொஞ்ச நேரத்திலே இறந்து போயிருந்திருக்கான். மறுபக்கம் நித்திக்கு அடுத்ததா என்ன பண்றதுனே தெரியல. பதட்டத்திலையும் பயத்திலையும் இருக்கிற அந்த பொண்ணுக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்த நேரத்துல தான் இவங்க கிட்ட டியூஷன் படிக்கக்கூடிய ஒரு 3 பசங்க அவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்போதான் அவங்க கிட்ட தன்னுடைய சோக கதைகள், சொந்த கதைகள் எல்லாத்தையுமே சொல்லி அந்த 3 பசங்களையுமே பிரெயின் வாஷ் பண்ணி இந்த சடலத்தை அப்புறப்படுத்துறதுக்கு அந்த பசங்களுடைய உதவியுமே அவங்க வாங்கி இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் சரியா மே 13ஆம் தேதி, அதாவது அந்த கொலை சம்பவம் நடந்த அன்னைக்கு இரவு நேரத்தில் அந்த சௌச்சாலா காட்டி பகுதி கிட்ட போட்டு போயிருந்திருக்காங்க. ஆனா அடுத்த வந்து இந்த பொண்ணுக்கு ஒரு சந்தேகம் வருது. கண்டிப்பா அந்த முகத்தெல்லாம் பார்த்து போலீஸ் வந்து கண்டுபிடிச்சிருவாங்க, நாம ஈஸியா மாட்டிப்போம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. இதன் காரணமா அடுத்த நாளுமே அந்த 3 பசங்களையும் அழைச்சிட்டு போயிட்டு பக்கத்துல இருக்கிற அந்த சடலத்தை எந்த இடத்துல போட்டாங்களோ அந்த காட்டு பகுதிக்கு போயிட்டு பெட்ரோல் ஊத்தி இந்த பொண்ணை கொளுத்திட்டு வந்திருக்கா. இது எல்லாமே மிட் நைட்ல நடக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் தான் அடுத்த நாள் காலையில ஒரு ஃபேமிலி, அதாவது ஒரு டூரிஸ்ட் ஃபேமிலியா அந்த பகுதி வழியா கார்ல வரும்போது ரோட்டோரமா வண்டியை நிப்பாட்டி இருந்திருக்காங்க. அதுல இருந்த ஒரு நபர் வந்து என்னடா இது இந்த இடத்துல புகை வருது அப்படிங்கிறத பார்த்ததுக்கு பிறகுதான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவலை கொடுத்திருந்திருக்காரு. போலீஸ் ஆபீசருமே இந்த சடலத்தை மீட்டெடுத்திருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு வாக்குமூலம் நிதிக்கிட்ட இருந்து வரும்போது அந்த பொண்ணு மேல அனுதாபப்படுறாங்க. பட் என்னதான் போலீஸ் சைட்ல இருந்து அனுதாபப்பட்டாலுமே இந்த கொலை சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அந்த பொண்ணு வந்து எனக்கு இவ்வளவு டார்ச்சர் இருக்கு, என்னன்னு வந்து பாருங்க அப்படின்னு கூட கம்ப்ளைண்ட் பண்ணி இருந்திருக்காங்க. அந்த நேரத்தில் ஆக்ஷன் எடுத்திருந்தா கண்டிப்பா அந்த பொண்ணு இன்னைக்கு ஒரு கொலையாளியா மாறி இருக்கவே மாட்டாங்க. தற்போதைக்கு இந்த நிதியை ஜெயிலில் அடைச்சிருந்திருக்காங்க. இந்த வழக்குல அடுத்தடுத்து என்ன தகவல்கள் வரப்போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து நம்ம பார்க்கலாம். எந்த விஷயத்துக்குமே கொலை வந்து ஒரு நிரந்தர தீர்வை கொடுக்கவே கொடுக்காது தான். பட் நித்தியோடைய கேஸில் பார்த்தோன்னா நம்ம என்னதான் நிதி பண்ணது தப்புன்னு சொன்னாலுமே அந்த சுச்சுவேஷனில் நம்ம இருந்து பார்த்தா அவங்களுடைய டார்ச்சரை நம்மளால் கண்டிப்பாக அனுபவிக்கவே முடியாது. கண்ணாப்பின்னான்னு குடிச்சிட்டு வந்து அடிக்கிறது, உதைக்கிறது, இந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் எடுத்து மிரட்டும் போது அந்த பொண்ணுக்கு மென்டலி எவ்வளோ ப்ரெஷர் இருந்திருக்கும், எந்த அளவுக்கு வேதனைப்பட்டிருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம வார்த்தைகளால் சொன்னால் கூட விவரிக்கவே முடியாது. அதை அனுபவிச்சு பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் அதோடைய பெயின் என்ன அப்படிங்கிறது தெரியும். அதுக்காக நிதி கொலை பண்ணது சரின்னு நான் சொல்ல வரல. எதுக்குமே கொலை வந்து ஒரு நிரந்தர தீர்வை கொடுக்காது. பட் அந்த சுச்சுவேஷன் தான் அவங்களை இந்த கொலை செய்ய மாத்திருக்கு அப்படிங்கிறத தான் நான் சொல்ல வரேன். நீங்க நிதியோடைய இடத்துல இருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க? இந்த நிதியோடைய வழக்கை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இதை பத்தி உங்களுடைய நண்பர்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அவர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நாளை மறுநாள் வேற ஒரு கிரைம் கேஸோட வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.